அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் ஜாதியின்படி கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. இங்க ஹெவன் சொல்லிட்டு இன்னும் இதெல்லாம் வர கடவுது, இன்னும் இங்கெல்லாம் டெக்கரேஷன் பண்ணலான்னு எதை டெக்கரேட் பண்ணல? ஹெவனை டெக்கரேட் பண்ணல. ஆனா பூமிக்கு வந்துட்டு தேர்ந்த ஜலத்துக்கு சமுத்திரம் பேர் விட்டுட்டாரு, லேண்டுக்கு எர்த்தின் பச்சிட்டாரு, 2 தடவை பேசிட்டாரு. அதுவே பெருசு இதுக்கு. ஆனாலும் அதுக்கு முடியல. இன்னும் என்னென்னலாம் சேர்க்கலாம், இன்னும் என்னென்னலாம் டெக்கரேட் பண்ணலாம், இன்னும் என்னென்னலாம் அழகாக்கலாம், இன்னும் என்னென்னலாம் கூட்டலாம். தேவன் திரும்பவும் அவர் பூமி கிட்ட அவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் பூமி கிட்ட செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அவர் பூமியில சிருஷ்டிக்கிட்டே இருக்கிறாரு. 12வது வசனத்தில் பூமியானது புல்லையும் தங்கள் ஜாதியின்படி விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் ஜாதியின்படி தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களை முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். நீ ஆசைப்பட்ட பரலோகத்துக்கு ஒரு தடவையும் சொல்லல, ஆனா நீ வெறுக்கிற இந்த பூமியை 2 தடவை சொன்னாரியா எங்க அப்பா, 2 தடவை சொன்னாரியா. இது நல்லது என்று கண்டார், இது நல்லது என்று கண்டார்.